உங்களுடைய பாதுகாப்பிற்காக உங்க வீட்டு வாசல்ல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறீங்க. அது ரொம்பவே நியாயமான ஒரு விஷயம்தான். நிச்சயமாக அது ஒரு அடிப்படை பாதுகாப்பு. ஆமாம். ஆனா ஒரு நாள் அரசு உங்ககிட்ட உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தரணும், அதனால உங்க படுக்கறைக்குள்ளேயும் ஒரு கேமரா வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, அதோட ரிமோட் எங்க கிட்ட தான் இருக்கும்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அது மிகப்பெரிய உரிமை மீறல் இல்லையா? சரியாக சொன்னீர்கள். இன்று நாம விவாதிக்க போற 3 புதிய சட்டங்களான பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் மற்றும் பிஎஸ்ஏ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படுக்கையறை கேமரா மாதிரி தான். உண்மைதான். இது ஒரு மிக ஆழமான விவாதம். இந்த சட்டங்கள் எப்படி நவீனமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு போர்வையில சாமானியர்களோட அடிப்படை சுதந்திரத்துக்குள்ள சத்தமில்லாம ஊடுருவுது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு அலசப்பாரோம். இத ஒரு தத்துவார்த்த பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மனித குலம் எதற்காக சட்டங்களை உருவாக்கியது? இப்ப பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதன் காட்டில் வாழ்ந்த அந்த ஆதிகால கட்டத்தை யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத முழுமையான சுதந்திரம் இருந்தது. அவன் எங்கு வேணாலும் செல்லலாம். ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்குமே, அவனுக்கு எந்த பாதுகாப்பும் இருந்திருக்காது தானே? மிகச்சரியான கேள்வி. எந்த நேரத்திலையும் வலிமையான ஒருத்தனால அவன் தாக்கப்படலாம். அந்த பாதுகாப்பை பெறுவதற்காக தான் தன்னிடம் இருந்த அந்த எல்லையற்ற சுதந்திரத்துல ஒரு சின்ன பகுதியை அவன் விட்டு கொடுத்தான். ஓ, அதோட விளைவுதான் இந்த அரசும் சட்டங்களும் அப்படின்னு சொல்றீங்களா? முற்றிலும் உண்மை. ஆக ஒரு குற்றவியல் நீதி அல்லது தண்டனை அப்படிங்கறதோட அடிப்படை நோக்கமே ஒரு சமுதாயத்தை பாதுகாப்பது தானே தவிர அரசு இயந்திரம் தன் குடிமக்களை அச்சுறுத்துவதோ அல்லது விமர்சிப்போரை ஒடுக்குவதோ கிடையாது. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறிவிட்டது போல தெரியுதே. டிஜிட்டல் யுகத்தோட வளர்ச்சி, இணைய வழி மோசடிகள், செயற்கை நுண்ணறிவு குற்றங்கள்னு எல்லாம் மாறிடுச்சு. ஆமா, குற்றங்களின் பரிமாணம் மாறிடுச்சு. அதுதான் கேக்குறேன். இதை எதிர்கொள்ள சட்டங்களும் நவீனமயமாக வேண்டியது காலத்தின் கட்டாயம் தானே? அரசு தன்னை அப்டேட் செய்து கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? சட்டம் நவீனமயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த நவீனமயமாக்கல் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு மாயாவா பயன்படுத்துறாங்களோன்னு தோணுது. ஒரு தந்திரமான போர்வையா பயன்படுத்திக்கிட்டு அதிகாரம் சத்தமில்லாம தன் தாகத்தை தணித்துக் கொள்கிறதோ அப்படிங்கிற இடத்துல தான் பெரிய ஆபத்து இருக்கு. அதாவது பாதுகாப்பை காரணம் காட்டி அதிகாரத்தை குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த ஒரு எதேச்சாதிகார அரசும் நான் உங்க சுதந்திரத்தை பறிக்க போறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லாது. உங்க பாதுகாப்பிற்காகத்தான் இந்த சட்டத்தை நவீனப்படுத்துகிறேன் அப்படின்னு தான் இனிப்பா சொல்லும். இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, சாமானிய மக்களோட அறியாமைதான். நான் எந்த தப்பும் செய்யலையே, அதனால அரசு என்னை கண்காணித்தால் எனக்கு என்ன அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. அந்த உளவியல் தான் எதேச்சாதிகார அரசுகளுக்கு மிகப்பெரிய மூலதனம். மக்கள் இப்படி நினைக்கும்போது அரசுக்கு வேலை ரொம்ப சுலபமாகிடுது. அந்த அறியாமைய அரசு எப்படி சட்டமா மாத்துது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல குற்றங்களை வரையறுக்கும் பிஎன்எஸ் சட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிஎன்எஸ் சட்டம் மக்களின் அறியாமையை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்துது? குற்றவியல் சட்டத்தோட மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்னன்னா, குற்றம் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி மிக தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான். சட்டம் தெளிவா இருந்தா மட்டுமே அது ஒரு சாதாரண மனிதனை காக்கும். ஒரு நிமிடம், அப்போ பிஎன்எஸ்ஸில் சட்டம் தெளிவாக இல்லையா? முந்தைய சட்டத்துல இருந்த தேச துரோகம் அப்படிங்கிற பிரிவை முற்றிலுமாக நீக்கிவிட்டதாக அரசு பெருமையாக கூறுகிறதே. அதான் ஒரு பெரிய தந்திரம். கேட்பதற்கு இது ரொம்ப முற்போக்கான செயலா தெரியும். ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தேச துரோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவித்தல், பயங்கரவாத செயல் அப்படின்னு புதிய வார்த்தைகளை பிஎன்எஸ்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓ, அப்போ வார்த்தைகளை மட்டும் மாற்றிவிட்டு உள்ளடக்கத்தை அப்படியே வச்சுட்டாங்களா? அது மட்டும் இல்ல. பிரச்சனை என்னன்னா, இந்த வார்த்தைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளும் சுருக்கப்படாம மிக பரவலாக, அதாவது ரொம்ப வேகா விடப்பட்டிருக்கு. இப்படி சட்டத்தோட எல்லைகளை பரவலாக வைக்கிறது ஒரு விதத்துல நன்மை அல்லவா? குற்றவாளிகள் புது புது உத்திகளை கையாளும் போது சட்டமும் நெகிழ்வு தன்மையுடன் இருந்தால்தானே அவங்கள பிடிக்க முடியும். தர்க்க ரீதியா நீங்க கேக்குறது சரி போத தோன்றலாம். ஆனா சட்டம் நெகிழ்வு தன்மையுடன் இருப்பது வேறு, தெளிவற்றதாக இருப்பது வேறு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு கல்லூரி மாணவர் அரசோட ஒரு கொள்கைய கடுமையா விமர்சிச்சு சமூக வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறாருன்னு வச்சுப்போம். பழைய சட்டத்துல இத தேச துரோகம்னு நிரூபிக்க பல சட்ட முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு.
ஆனா இப்போ அந்த இறையாண்மைக்கு குந்தகம் அப்படிங்கிற தெளிவற்ற வார்த்தைக்குள்ள அந்த மாணவரோட பதிவை மிக எளிதாக கொண்டு வர முடியுமா? மிக சரியாக புடிச்சிங்க. வலையின் ஓட்டைகளை பெரிதாக்கினால் நிஜமான குற்றவாளிகள் மட்டுமா சிக்குவாங்க? அமைதியாக தங்களது உரிமைகளுக்காக போராடும் ஜனநாயகவாதிகளையும் சாதாரண மக்களையும் கூட குற்றவாளிகள்னு முத்திரை குத்தி உள்ளே தள்ள முடியும். இது அறியாமையினால் நிகழ்ந்த பிழை அல்ல, திட்டமிட்ட சட்ட தெளிவின்மை அப்படின்னு தான் சொல்லணும். உண்மைதான். சட்டம் ஒரு லேசர் கதிர் போல துல்லியமா இருக்கணும். ஆனா இவங்க அத ஒரு முடிவற்ற வலை போல மாற்றிவிட்டார்கள். சரி, சட்டம் இப்படி தெளிவற்று இருந்தா அந்த வலையை வீசும் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? ஒரு சாமானியனை கைது செய்யும் அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கறோம்? அந்த இடத்துல தான் பிஎன்எஸ்எஸ் வருகிறதா? ஆமா, அந்த இடத்துல தான் பிஎன்எஸ்எஸ் சட்டத்தோட அச்சுறுத்தல் தொடங்குது. பிஎன்எஸ்ல உள்ள அந்த அகலமான வலைக்குள்ள யாரை பிடித்து போடுவது அப்படிங்கறத தீர்மானிக்கும் எல்லையற்ற அதிகாரத்தை காவல்துறைக்கு இந்த பிஎன்எஸ்எஸ் வழங்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு சாதாரண மனிதனை எந்த அளவுக்கு காவல்துறை கட்டுப்படுத்த முடியும்? இத ஒரு உளவியல் பார்வையிலிருந்து நாம அணுகணும். உளவியல்ல பாத்தீங்கன்னா தார்மீக விலகல், அதாவது மாரல் டிசென்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. தார்மீக விலகல் என்றால் என்ன? ஒரு காவல் அதிகாரியோ அல்லது சட்டம் இயற்றுபவரோ தாங்கள் ஒரு மனித உரிமையை மீறுகிறோம் என்று தெரிந்தே வேண்டுமென்றே செய்கிறார்களா? அதுதான் மனித மனதோட தந்திரம். மனித மனம் எப்போதுமே குற்ற உணர்வை தவிர்க்கவே விரும்பும். எந்த ஒரு அதிகார மையமும் மனித உரிமைகளை மீறும் செயல்களை நியாயப்படுத்திக் கொள்ள சில மாயையான வார்த்தைகளை பயன்படுத்தும். அதாவது தேச பாதுகாப்பு, தீவிரவாத ஒழிப்பு, அந்த மாதிரி வார்த்தைகளா? சரியாக சொன்னீர்கள். இப்போ பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒருவரை 60 முதல் 90 நாட்கள் வரை காவல் நிலையத்திலேயே வைத்து விசாரிக்கலாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட குற்றங்களுக்கு கைவழங்கு போடுவதையும் மீண்டும் அனுமதிக்குது. 90 நாட்கள் போலீஸ் கஸ்டடியா? இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இல்லையா? உச்ச நீதிமன்றம் இதை பலமுறை கண்டித்திருக்கிறதே. ஆமாம். ஆனா இதை செய்யும் ஒரு அதிகாரி தனக்குள் ஒரு உளவியல் சமரசத்தை செய்து கொள்கிறார். நான் ஒரு மனிதனை சித்திரவதை செய்யவில்லை, தேச பாதுகாப்பிற்காக ஒரு தீவிரவாதியை விசாரிக்கிறேன் அப்படின்னு அவர் மனதை மாற்றுகிறார். ஓ, அப்போ கொடூரமான மனித உரிமை மீறல்களுக்கு தேச பாதுகாப்பு அப்படின்னு புது பெயரிடும்போது அந்த தார்மீக குற்ற உணர்விலிருந்து அவங்க தங்களை முழுமையாக விடுவித்துக் கொள்கிறார்கள். இதுதான் அந்த தார்மீக விலகல். ஆனா பிஎன்எஸ்எஸ்ல இதைவிட இன்னொரு முக்கியமான விதி வந்திருக்கு. 3 முதல் 7 ஆண்டுகள் வரை தண்டனைக்குரிய குற்றங்கள்ல காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டவுடன் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய தேவையில்லை. ஒரு நிமிஷம், 14 நாட்கள் வரை ஆரம்பக்கட்ட விசாரணை, அதாவது பிரிலிமினரி என்கொயரி நடத்தலான்னு ஒரு புதிய விதி வந்திருக்கே, அதத்தானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். ஆனா மேலோட்டமா பார்த்தா இது உண்மையிலேயும் ஒரு நல்ல விஷயம் தானே. உதாரணமா பல பொய் வழக்குகள் வருது. அப்பாவி ஒருவர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் வாழ்க்கை வீணாவத இந்த 14 நாள் அவகாசம் தடுக்கும் அல்லவா? நீங்க சொல்றது சரிதான். மேலோட்டமா பார்த்தா பொய் வழக்குகளை தடுக்க இது ஒரு சிறந்த வழின்னு தான் தோணும். ஆனா கள யதார்த்தம் முற்றிலும் வேறானது. இந்த 14 நாட்கள் அவகாசம் அப்படிங்கிறது ஒரு மிக பயங்கரமான இருமுனை கத்தி. அது எப்படி இருமுனை கத்தியாகும்? ஒருத்தர்கிட்ட புகார் வந்ததும் அவரை 14 நாட்கள் காவல் நிலையத்திற்கு அலைய விட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யாமலேயே விசாரிப்பதற்கான தன்னிச்சையான அதிகாரத்தை இந்த சட்டம் வழங்குது. எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாம 14 நாட்கள் ஒருவரை சட்டத்தின் இருட்டில் வைப்பது எதற்கு வழிவகுக்கும்னு யோசிங்க. எனக்கு புரிகிறது. ஒரு சாதாரண குடிமகன அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிரட்டுவதற்கும் காவல் நிலையங்களிலேயே கட்டப்பஞ்சாயத்து நடப்பதற்கும் இது ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரமாக மாறிவிடும் இல்லையா? முற்றிலும் உண்மை. காவல்துறை நினைத்தால் ஒருவரை காப்பாற்றவும் நினைத்தால் ஒருவரை அழிக்கவும் வல்லமையை கொடுக்கும் இந்த தன்னிச்சையான அதிகாரம் அதிகார துஷ்பிரயோகத்தோட உச்சகட்டம். அப்படியென்றால் உடல் ரீதியாக ஒரு குடிமகனை எப்படி வேண்டுமானாலும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர பிஎன்எஸ்எஸ் பயன்படுத்தப்படுகிறது என்பது தெளிவாகிறது. இதை தாண்டி நமது டிஜிட்டல் வாழ்க்கையை கண்காணிப்பதுதான் பிஎஸ்ஏ சட்டத்தோட நோக்கம் என்று புரிந்து கொள்ளலாமா? ஆமாம், உடல் ரீதியான கட்டுப்பாட்டை விட மிக நுட்பமானது இந்த டிஜிட்டல் கண்காணிப்பு. புதிய பிஎஸ்ஏ சட்டம் நீதிமன்றங்கள்ல மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை காகித ஆவணங்களுக்கு இணையான முதன்மை சாட்சியமா, அதாவது பிரைமரி எவிடன்ஸா எடுத்துக்குது. நாம டிஜிட்டல் யுகத்துல வாழ்கிறோம், அதனால மின்னணு சாட்சியங்களை ஏற்பது வரவேற்கத்தக்கதுதான் சிலருக்கு தோணலாம். ஆனா தொழில்நுட்பம் வளர வளர அதிலிருக்கும் ஆபத்துகளும் பல மடங்கு பெருகிவிட்டதே. அதைத்தான் நாம கவனிக்கணும். ஒரு காகிதத்தில் உள்ள கையெழுத்த போலியானதுன்னு நிரூபிக்க பல வழிகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்து அப்படி இல்ல.
ஆமா, பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீப் ஃபேக் வீடியோக்கள், எளிதாக திருத்தப்பட்ட வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள்னு தொழில்நுட்பம் நம்மை ரொம்பவே அச்சுறுத்துது. தரவுகள மிக எளிதாக போலியாக உருவாக்க முடியும். அப்படி இருக்க, இவற்றை முதன்மை சாட்சியமாக ஏற்பது எப்படி நியாயமாகும்? இதுதான் இந்த சட்டத்தில் உள்ள மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் சட்ட இடைவெளி. டிஜிட்டல் ஆதாரங்களை முதன்மை சாட்சியமா ஏற்பதற்கு முன்னாடி அதற்கென ஒரு வலுவான சைபர் தடைவியல் கட்டமைப்பு நாடு முழுவதும் இருக்கணும். அப்படி ஒரு கட்டமைப்பு முழுமையாக இல்லாத நிலையில், உங்க போன்ல யாரோ ஒரு போலியான மெசேஜ் அனுப்பிவிட்டு, அதையே நீதிமன்றத்துல சாட்சியமா சமர்ப்பிக்க முடியும் இல்லையா? நிச்சயமாட அதை பொய்ன்னு நிரூபிக்க நீங்க பல லட்சங்களை செலவழித்து நிபுணர்களை வச்சு பல ஆண்டுகள் போராட வேண்டியிருக்கும். ஒரு சாமானியனால் அது சாத்தியமா? இதைவிட மிக மோசமான ஒரு அரசியலமைப்பு மீறல் இந்த பிஎஸ்ஏஐயில் இருக்கு. அது என்ன மீறல்? ஒரு விசாரணைக்காக ஒருத்தரோட மொபைல் போன், லேப்டாப் ஆகியவற்றை முழுமையாக பறிமுதல் செய்வதும் அதற்கான பாஸ்வேர்டை கட்டாயப்படுத்தி கேட்பதும் மிக சாதாரணமாக நடக்கிறது. ஒரு நிமிடம். ஒருவருடைய போன் பாஸ்வேர்டை கட்டாயப்படுத்தி கேட்பது அவருடைய சிந்தனைகளை அவரே எழுதி வைத்த தனிப்பட்ட டைரியை வலுக்கட்டாயமாக பிடுங்கி அதையே அவருக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு சமம் அல்லவா? மிக ஆழமான, துல்லியமான ஒப்புமை இது. இந்த இடத்துல தான் நாம ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். நமது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியுள்ள மிக அடிப்படையான உரிமைகள்ல ஒன்று, தமக்கு எதிராக தாமே சாட்சியம் அளிப்பதற்கான உரிமை. அதாவது செல்ஃப் இன்கிரிமினேஷன் உரிமை. ஒருவரை தமக்கு எதிராக தாமே சாட்சியம் அளிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது. இதை மீறுவது சட்டவிரோதம் தானே? ஆமாம். இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது வெறும் தொலைபேசி இல்ல. அது உங்கள் மூளையின் நீட்சி. அதில் உங்களின் ரகசியங்கள், அரசியல் பார்வைகள், தனிப்பட்ட உறவுகள்னு உங்களின் முழுமையான உளவியல் வரைபடமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சாதனத்தோட பாஸ்வேர்டை மிரட்டி வாங்குவது என்பது ஒருவரை தன் சொந்த சிந்தனைகளுக்கு எதிராகவே சாட்சியாக மாற்றுவது போலாகாதா? சரியாக சொன்னீர்கள். ஒரு தனி மனிதனோட சிந்தனைக்குள்ளேயே அரசு இயந்திரம் புகுந்து கொடுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனையும் நவீன கண்காணிப்பு வளையத்திற்குள் நிர்வாணமாக நிறுத்தும் அதிபயங்கரமான செயல். இதுவரை நாம பேசியது பார்த்தால், இது ஏதோ ஒரு தனி மனிதனை பாதிக்கும் பிரச்சனை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் கட்டமைப்பையே அசைத்து பார்க்கும் ஒரு பெரிய விஷயமா தெரியுதே. இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே இயங்குகிறது. ஆனா இந்த 3 சட்டங்களும் மாநிலங்களின் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குதா? உண்மைதான். இது ஒட்டுமொத்த ஜனநாயக கட்டமைப்பையே கேள்விக்குள்ளாக்கும் ஒரு நகர்வு. குற்றவியல் சட்டங்கள் புதுப்பட்டியல்ல இருக்கு. அதாவது மத்திய அரசும் மாநில அரசுகளும் இதில் சட்டம் இயற்றலாம். ஆனா புதிதாக கொண்டுவரப்பட்ட இந்த பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் மற்றும் பிஎஸ்ஏ ஆகிய 3ம் மாநில அரசுகளின் அதிகாரங்களை எப்படி பறிக்கிறது? இந்த சட்டங்கள் மாநிலங்களோட தனித்துவமான அதிகாரங்களை மழுங்கடிச்சு டில்லியிலிருந்து ஒட்டுமொத்த தேசத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு அமைப்பை கட்டமைக்க முனைகின்றன. வரலாற்று நெடுகிலும் நாம் பார்த்திருக்கிறோம், எந்த ஒரு நாட்டிலும் அதிகார குவிப்பு, அதாவது சென்ட்ரலைசேஷன் தான் சர்வாதிகாரத்தின் தொடக்க புள்ளியாக இருந்திருக்கிறது இல்லையா? முற்றிலும் உண்மை. மாநிலங்களின் காவல்துறைகள் அனைத்தும் ஒரே மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது ஜனநாயகத்தின் அடித்தளமே ஆட்டம் காணும். அதிகாரம் ஒரிடத்தில் குவிக்கப்படும்போது அது மக்களை நசுக்கும் கருவியாக மாறும் அபாயம் எப்போதுமே உண்டு. சட்டம் என்பது அரசை பாதுகாக்கும் ஆயுதம் அல்ல, மக்களை பாதுகாக்கும் கேடயம் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கிறது. ஆனா நாம இன்னைக்கு விவாதித்ததை பார்க்கும்போது அந்த கேடயம் இப்போ அதிகார வர்க்கத்தின் கையில கூர்மையான ஆயுதமாக உருமாறி விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் வருது. இந்த சட்டங்களை இயற்றுபவர்கள் இதன் ஆபத்தை அறியாமலா இருப்பாங்களா? இந்த சட்டங்கள் எல்லாமே ஒரு இருமுனை கத்தி என்பது சட்டம் இயற்றுபவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தற்போதைக்கு இந்த கத்தியின் கைப்பிடி தங்கள் வசமே இருக்கும் அப்படிங்கிற அதிகார போதையில் எத்தகைய மீறலையும் சட்டமாக்க அவங்க துணிகிறார்கள். அதாவது தாங்கள் திட்டமிட்டு வைக்கும் ஓட்டைகளும் அதிகார குவிப்பும் நாளை தங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அவங்க நம்புறாங்களா? ஆமா, அப்படி நம்புறாங்க. ஆனா அதிகாரம் என்பது நிரந்தரமற்றது. வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் வேறொன்று. நாளை அரசியல் களத்தில் அதிகாரம் கைமாறும்போது இதே சட்டங்களும் காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ள இதே எல்லையற்ற அதிகாரங்களும் தங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடும் அப்படிங்கிற எளிய வரலாறு உண்மை அவங்களுக்கு புரியல. சட்டம் என்பது நீதியின் தராசாக இருக்க வேண்டுமே தவிர ஆட்சியாளர்களின் அதிகார கத்தியாக மாற ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. சரியாக சொன்னீர்கள்.
இறுதியாக இதை செவிமடுத்து பண்ணிருக்கும் உங்களுக்காக ஒரு திறந்த சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு குற்றவாளி என்பதற்கான இலக்கணம் அரசுக்கு சாதகமாக மிக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த தவறும் செய்யாத, சட்டத்தை மதிக்கும் ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கலாம். ஆனால் நாளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாறும்போது அந்த புதிய இலக்கணம் உங்களையும் ஒரு குற்றவாளியாக ஆக்கலாம் அல்லவா? சற்று நிதானமாக சிந்தியுங்கள். விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்பிருடன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்டத் தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.